நமது நடிப்பு திலகம் பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாக நடித்து அன்றைக்கு தனது பதவியை அம்மா அவர்களிடம் திரும்ப கொடுத்து, பன்னீர்செல்வம் நேற்றைக்கு கூட கூறினார், சின்னம்மா அவர்களை நான் சந்திக்கவே இல்லை கடந்த 5 ஆண்டுகளாக என்று. அன்றைக்கு சின்னம்மா அவர்கள் ஆசி இல்லாமல் இருந்தால் அவராக முதல்வராக இருக்க முடியுமா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சின்னம்மா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக ஆகட்டும் என்று விட்ட காரணத்தினால்தான் அவர் 70 நாட்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்க முடிந்தது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு நமது இயக்கத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். எனது நேரடி கண்காணிப்பிலே இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்தினால் அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கட்டும் என்று தேர்வு செய்தார்கள். 6 மாதம் கழித்து மீண்டும் அம்மா அவர்கள் வழக்குகளிலே வெற்றி பெற்று 2002 பிப்ரவரி மாதத்திலே அவரது பிறந்த நாள் அன்று மீண்டும் வெற்றி ஆண்டிப்பட்டி தொகுதியிலே வெற்றி பெற்று தமிழகத்தில் முதல்வரான பொழுது நமது நடிப்பு திலகம் பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாக நடித்து அன்றைக்கு தனது பதவியை அம்மா அவர்களிடம் திரும்ப கொடுத்து அவர் செய்த நாடகங்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் குறிப்பாக நான் இருந்த 2010 வரை ஏன் 11 வரை எவ்வளவு ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்து வந்தார் என்பதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் காலம் செய்த சூழ்ச்சியால், எதிரிகளின் சூழ்ச்சியால் நாங்கள் அம்மா அவர்களுடன் இருக்க முடியாமல் போன பிறகு 2014 அம்மா அவர்கள் அவரை நம்பி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக 6 மாதங்கள் இருக்க விட்டார்கள். அப்பொழுதுதான் பன்னீர்செல்வத்தின் உண்மையான சொரூபம் உள்ளுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பல்வேறு மிருகங்கள் மெதுவாக வெளிப்பட தொடங்கியது என்பது எனக்கு தெரியும். நான் அப்பொழுது வெளியிலே இருந்தாலும் அதையெல்லாம் கவனித்துதான் வந்தேன். நான் கட்சியிலே இல்லாத காலத்தில் கூட இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை என்னால் அறிந்து கொள்ளக்கூடிய தூரத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர் தமிழகத்தின் முதல்வராக யாரால் ஆக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள் இறந்த, நம்மை விட்டு மறைந்த டிசம்பர் 5ஆம் தேதி பன்னீர்செல்வம் உட்பட இங்கே அமர்ந்திருக்கின்ற நமது மாண்புமிகு ஜெயக்குமார் உட்பட, காமராஜ் உட்பட, உதயகுமார் உட்பட, தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் வெற்றிவேல், விருகை ரவி போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரியும். கழகத்தின் மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் சின்னம்மா அவர்கள்தான் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் முதல்வர் பதவியையும் ஏற்க வேண்டும் என்று சின்னம்மாவிடம் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு இருந்த மனநிலையிலே 33 ஆண்டுகளாக கூடவே இருந்த தனது உயிர் சகோதரியை இழந்திருந்த சோகமான நேரத்திலே எந்த ஒரு பதவியும் எனக்கு வேண்டாம், திரு பன்னீர்செல்வமே தொடர்ந்து முதல்வராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவளியுங்கள் என்று அன்றைக்கு அவர் கூறிவிட்டார். பன்னீர்செல்வம் முதல்வராக தொடர்ந்து இருந்ததில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் துரோகிகளுடன், நமது எதிரிகளுடன் கைகோர்த்து கொண்டு அவர் தேவையில்லாமல் எப்படியாவது கட்சியின் பொதுச் செயலாளரும் ஆகிவிட்டால் தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற ஒரு தீய எண்ணத்திலே அவர் டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்தே செயல்பட தொடங்கியது உங்கள் அனைவருக்கும் தெரியும். காரணம், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு டிசம்பர் 6ஆம் தேதியே அம்மா அவர்களின் இல்லத்திலிருந்து கேம்ப் ஆபீஸ் என்கிற முதல்வர் அலுவலகத்தை யாரிடம் சொல்லாமல் கூண்டோடு மாற்றிக்கொண்டு சென்று விட்டார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். பன்னீர்செல்வம் நேற்றைக்கு கூட கூறினார், சின்னம்மா அவர்களை நான் சந்திக்கவே இல்லை கடந்த 5 ஆண்டுகளாக என்று. அன்றைக்கு சின்னம்மா அவர்கள் ஆசி இல்லாமல் இருந்தால்
அவரது கட்டளை இல்லாமல் இருந்தால் அவராக முதல்வராக இருக்க முடியுமா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சின்னம்மா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக ஆகட்டும் என்று விட்ட காரணத்தினால்தான் அவர் 70 நாட்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்க முடிந்தது. தினமும் அம்மா அவர்களின் வீட்டிற்கு வருவார். வழக்கம் போல அவர் தனது நடைப்பை தொடர்ந்து கொண்டிருந்தார். எல்லா தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அவருடைய செயல்பாட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வெளிப்படுவதை உணர்ந்து சின்னம்மா அவர்களை சந்தித்து நீங்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், நீங்கள் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தார்கள். அவர்களின் கோரிக்கையை ஏற்று சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக 29ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். டிசம்பர் 29. பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிப்ரவரி 5ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நமது மூத்த அமைச்சர்களின் கோரிக்கையை ஏற்று தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சின்னம்மா அவர்கள்தான் தமிழகத்தின் முதல்வர் என்பதை அவரே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலே முன்மொழிந்ததும் உங்களுக்கு தெரியும். 2 நாட்கள் எங்களுடன் தான் இருந்தார். ஆனால் என்ன ஏற்பட்டது அவருக்கு என்றே தெரியவில்லை. 7ஆம் தேதி இரவு திடீரென்று அம்மா அவர்களின் நினைவில்லத்திலே சென்று தியானம் என்ற பெயரிலே அவர் நடத்திய நாடகம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்று வரை அவர் செய்து வருகின்ற அத்தனை நாடகங்களும் நமது இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில் தான் என்பதை தயவு செய்து நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். 1.5 கோடி தொண்டர்களை உடைய நமது இயக்கத்தை அன்றைக்கு 122 நமது சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து காப்பாற்றினார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பன்னீர்செல்வமும் அவரோடு இருக்கின்ற துரோகிகளும் சேர்ந்து கொண்டு எத்தனையோ ஆசை வார்த்தைகளை, எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் அவர்களது உறவினர்களையும் நண்பர்களை அணுகியும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் தான் திமுகவின் உதவியோடு ஆட்சி செய்ய போகிறோம். எங்களிடம் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் போதும், நாங்கள் திமுகவின் உதவியோடு நிச்சயம் ஆட்சி அமைத்து விடுவோம். என்னோடு வருகின்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் அமைச்சராக்குவேன் என்றெல்லாம் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை அன்றைக்கு கொடுத்தார்கள். பாவம் ஒரு சிலர் அன்றைக்கு அவரது பொய்யான வாக்குறுதிகளிலே இன்றைக்கு அவர்கள் அதற்கு அழகி இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவரோடு நிற்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழி தவறி இவர் மத்தியிலே நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகிறோம், அதில் நீங்கள் அமைச்சராகி விடலாம் என்றெல்லாம் அவர் சொன்ன பொய் மூட்டைகளை, அவிழ்த்துவிட்ட பொய் மூட்டைகளை எல்லாம் நம்பி இன்றைக்கு அவர்கள் நடுரோட்டிலே நிற்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, உங்களை ஆளாக்கிய இயக்கமாகிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் வெற்றி பெற்ற நீங்கள் மீண்டும் தாய் கழகத்திலே இணைந்து அம்மா அவர்களின் ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டுமாய் இந்த நேரத்திலே அவர்களிடம் நான் கோரிக்கை வைக்கின்றேன். அம்மா அவர்களால் 3 முறை முதல்வராக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு நமது இயக்கத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்.